சொன்னது புரிஞ்சிச்சுல. தோட்டத்தில் இருக்கிற எல்லா புள்ளையும் பிடுங்கி போட்டு தேவையில்லாததெல்லாம் பிடுங்கி போட்டுறணும். வீட்டுக்குள்ளே ஒரு கொசு வரக்கூடாது. பேத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு கொசு கூட கடிக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். தோட்டத்து வேலையெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிடுறேம்மா. சரி சரி. அப்படியே ரவி ரூம் பக்கத்தில் ஒரு சேனல் இருக்கும்ல, அந்த பக்கத்துலலாம் நிறைய புல், அது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுறணும். சரிங்கம்மா. டேய் முத்தையா, ஐயா சொல்லுங்கய்யா. நான் ஆஃபீஸ் போனோம், போய் என்னோட காரை கழுவி வை. டேய், நான் சொன்னதை போய் செய்யு. அம்மா, அது காரை கழுவிட்டு. சொல்கிறேன்ல, நான் சொன்னதை செய்யி. வீட்டுக்கு பின்னாடி சுற்றி இருக்கிறது எல்லா புள்ளையும் பிடுங்கி போட்டு க்ளீன் பண்ணணும். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் பச்சை குழந்தை இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு இப்போ? இங்கே பாரு, கத்திக்கிட்டு இருந்தேன்னு வையே, வாயை கிழிச்சு போடுவேன். முத்தையா, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கம்மா. என்னடா உனக்கு இப்போ? அம்மா, நான் ஆஃபீஸ் போகணுமா? போ. காரை க்ளீன் பண்ணாம எப்படி போறது? அப்படியே அழுக்கோடவா காரை எடுத்துட்டு போறது நானு? உன் காரு நீயே கழுவி நீயே எடுத்துட்டு போ. என்ன? நானா? நீதான்டா, நீயே தான். வேலை செய்ய மட்டும் சொல்ற. வேலைக்காரங்களுக்கு சம்பளம் நீயா கொடுக்குற? நான் தானே கொடுக்குறேன். என்னம்மா இப்ப சொல்ல வர நீ? நான் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணது இல்லையா? அப்போ இந்த வீட்டோட வேலைக்காரங்களாம் எனக்கு வேலை செய்யக்கூடாது? செய்யலாம்ப்பா. நீ தனியா ஆள் வச்சுக்க, தனியா சம்பளம் கொடு. உனக்குன்னு ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்க, அவங்கள வேலையவு. இது என் வீடு, என் சொத்து, புரியுதா? என் வீட்டோட வேலைக்காரங்க. நான் என்ன சொல்றேனோ அதை தான் அவங்க கேட்கணும். ஏன்னா நான் தானே சம்பளம் கொடுக்குறேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? திடீர்னு மூளைகில கல்லண்டு போச்சா? ஏய், வாய மூட்றா. என்ன பேசுன நீ காலையில? இந்த வீட்டோட வாரிசு ஆண் வாரிசா? அடே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த வீடு, இந்த சொத்து சுகம் எல்லாம் என் புருஷனோடது, என்னோடது. நாங்கள் 2 பேரும் படாத பாடுபட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்சது. நீயா சேர்த்து வச்ச? இந்த சொத்தை யாருக்கு கொடுக்கணும், இந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க யாரு, வாரிசு யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு என் பேத்தி தாண்டா. இந்த வீட்டோட மருமக, இந்த வீட்டோட மகாலட்சுமியை கொண்டு வந்து வாசல்ல நிப்பாட்டிருக்கா. நீ என்னடானா? சி, நீ எல்லாம், உனக்கெல்லாம் இப்படி பண்ணாதான்டா புத்தி வரும். அம்மா, சீப்போ, அம்மா நம்மான்னுக்கிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராதாவும் அந்த குழந்தையும். என்னையே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல. இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே துரத்துறதுக்கு ஐடியா பண்றீங்களா? இன்னைக்கு வேலைக்காரவங்க நான் சொல்ற வேலையை செய்யக்கூடாதும்பாங்க, நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போம்பாங்க, சொத்துக்கெல்லாம் நீ சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு தலை சுத்துதே. சொத்து தான் என்னோட உயிர். அது இல்லைன்னா ஒரு பையன் மதிக்க மாட்டான். இது வேலைக்காவாது. சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். என் பையன் வாயாலேயே உன்னை வெளியே போடி நாயேன்னு சொல்ல வைக்கல. இது வந்ததுல இருந்து என் நிம்மதியே போச்சு. சொத்தெல்லாம் இது பேர்ல எழுதி வைக்க போறியா? இருந்தா தானே எழுதி வைப்ப. என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என் பையன் வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வைக்கல. அடிக்கிற வெயிலுக்கு இங்க நல்லா சில்லுன்னு காத்து வருது. நீ இங்கேயே படுத்து தூங்கு. ராதா, இங்க என்னம்மா பண்ற? அத்தை, பாப்பாக்கு சுடு தண்ணி வைக்க வந்தேன். அட கடவுளே, என்கிட்ட கேட்டிருந்தா நான் வச்சு கொடுத்துருக்க மாட்டேனா? நீ ஏன் எந்திரிச்சு கிச்சன்ல வந்து நின்றுட்டு இருக்க? குழந்தை பக்கத்துல போயிருமா, தனியா விட்டுட்டு வரக்கூடாதுல்ல. அத்தை, அவ நல்லா தூங்கிட்டு இருக்க அத்தை. எந்திரிச்சதும் அழ ஆரம்பிப்பா, பசிக்கும்ல. அதான் சுடுதண்ணி வச்சு உடம்ப தொடச்சி விட்டுட்டு அப்படியே. எல்லாம் சரிதான், வயிற்றுல தையல் போட்டிருக்குல்ல. இந்த மாதிரி அடுப்பில் வந்து நிற்கக்கூடாது, ரொம்ப நேரமும் நின்றுட்டு இருக்க பாரு. இல்லைத்த, இப்போதான் வந்தேன், இதோ போய்டுறத்த.
சரிம்மா சரிம்மா, இனிமே எது வேணாலும் என்ன கேளு சரியா? இல்லைன்னா ரவி இருப்பான்ல ரூம்ல, அவனை கேளு. அவரு குளிச்சிட்டு இருக்காரு. சரி சரி, நீ போ, நான் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். சரிங்க தா. ராதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது இல்லைங்க, சுடு தண்ணி. சரி பாப்பா எங்க? அவளை பார்த்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு போறேன். பாப்பா அங்கதான். ரவி சாப்பிட்டு கிளம்புடா. வேண்டாம்மா, லேட் ஆயிடுச்சு. ராதா என்னங்க? பாப்பா எங்கம்மா? பாப்பா ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தா, தூங்கிட்டு இருக்கா. பாக்கலையா நீங்க? ரூம்ல எங்க இருக்கா? ரூம்ல எல்லாம் இல்லையே. ரூம்ல இல்லைன்னா விஜி வந்தாளா? அவ தூக்கிட்டு போயிருப்பா. ஓ சரி சரி, நீ பாப்பாவை தூக்கிட்டு வா, நான் அவளை பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு போறேன். சரிங்க. இந்த வீட்டுக்கு இவர் வந்ததுல இருந்து யார் கூடயுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏப்பா பாரு, ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து வச்சுக்கிறது, இல்லைன்னா ஃபோனை பார்க்கறது, இல்லைன்னா லேப்டாப்பை பார்க்கறது. நமக்கும் இவருக்கும் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆக மாட்டுது. ஏதாவது ஒன்று நோஸ் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காப்ல. இன்னைக்கு கொஞ்சம் பேச்ச போடுவோம், காலையிலே கொஞ்சம் ரணகலமாகுவோம். டாக்டர், டாக்டர் சார். இங்க தானே இருக்கேன், சொல்லுங்க. மூஞ்ச பாரு, நிமிந்து கூட பேச மாட்டானாமா, கீழே குனிஞ்சுக்கிட்டே பேசுறானா. லேப்டாப் பார்த்துட்டு இருக்கேன், அதான் கீழே குனிஞ்சிட்டு இருக்கேன். நான் மெதுவா பேசுறது எப்படி இவரு கேட்டுச்சு? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? ஆமா, ரொம்ப சத்தமாவே பேசிட்டீங்க. அது வந்து சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேளுங்க. அது வந்து என்ன கேட்கறது, எனக்கு எப்பவுமே டயர்டாகவே இருக்கு டாக்டர். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். ஒருவேளை நான் வீக்காக இருக்கேனோ? நான் வேணா 2 நாளைக்கு வந்து குளுக்கோஸ் போட்டுக்கவா? இல்லைன்னா எனக்கு இந்த சத்து மாத்திரை கலர் கலராக எழுதி கொடுப்பீங்களே, அந்த மாதிரி எழுதி கொடுங்களே, நான் வேணா சாப்பிட்டு பார்க்குறேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஏதாவது 2-3 வேலையை பார்த்தாலே சரியா போயிடும். காலையிலே 11 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியது, மத்தியானம் தான் சாப்பிட வேண்டியது, மறுபடியும் தூங்க வேண்டியது. இப்படிலாம் இருந்தால் மயக்கம் வரும், சோம்பேறித்தனமாகவே இருக்கும். எப்போவுமே ஆக்டிவாக இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்பு. இல்லைன்னா இந்த மாதிரி தான் சோம்பேறியாக தலை சுற்றிக்கிட்டு கிடக்கும். அப்புறம் அது தலை சுத்தலாம் கிடையாது, தூக்கமாக இருக்கும். தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அதே டயத்துக்கு அந்த தூக்கம் வந்துடும். இதுக்கப்புறம் பகலில் தூங்குறத கம்மி பண்ணிக்கோங்க. வரட்டா? காலையில ரணகலமாக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை ரணகலமாக்கிட்டு போகிறான். சே, காலையில மூட் ஆஃப். நான் போய் தூங்க போகிறேன். விஜி, நீ இங்கே தான் இருக்கியா? அங்கே தாண்டி இருக்கேன். என்ன இப்போ? என்னடி காலையில மூஞ்சி எப்படி வச்சிருக்கிற? சரி, நீ எப்படியே வச்சுக்கோ. பாப்பா எங்க? பாப்பா எங்கவா? ஏன்ட்ட வந்து கேட்குற? விஜி, விளையாடாத, ரூமில் பாப்பா இல்லை, நீ வந்து பாப்பாவை தூக்கிட்டு போனியா? அடியே, காலையில் எந்திரிச்சிருந்து நான் இந்த இடத்த விட்டு நவுளவே இல்லடி. நானுமே பாப்பாவை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், எங்கே அவ? போய் தூக்கிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், எனக்கு மூட் ஆஃபாக இருக்கு. பாப்பா நீயும் தூக்கிட்டு போலியா? அப்போ ஒருவேளை அண்ணன் வச்சிருப்பாரோ? ராதா, உன் அண்ணன் இங்கே தாண்டி இருந்தான், இவ்வளோ நேரம் என்னை நோஸ் கட் பண்ணிட்டு கிடந்தான். அவனால தான் நான் மூட் ஆஃப் ஆனேன். எனக்கு தெரியாது, நீ என்னன்னு கேட்டே ஆகணும் உங்கள் அண்ணனை. சும்மா இருடி, நானே பாப்பாவை காணாண்டுக்கிட்டு இருக்கேன். பெட்டில் தான் தூங்க வச்சேன், எங்கே போனான்னு தெரியலையே. ஏண்டி, இப்போ தாண்டி பிறந்துச்சு அந்த குழந்தை, அதுக்குள்ளேயும் அது கை கால் முழிச்சு எங்கேயாவது போயிருக்குமா? யாராவது வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்கடி. பாட்டி கிட்ட போய் கேட்டு பாரு. பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்கடி, அதையும் இப்போ தான் கிச்சனில் பார்த்தேன். ஐயோ, பேராண்டி, இந்த சீலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? புது சீலை இன்னைக்கு தான் எடுத்து கட்டிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். உனக்கு என்ன பாட்டி, நீ எங்க பியூட்டி இல்ல, நீ எந்த சேலை கட்டினாலும் சூப்பராக தான் இருப்ப. அப்படியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாட்டி, மேட்சுக்கு மேட்சா போட்டிருக்க பாரு, சாரிக்கு மேட்சா செயின் வேற. ஆமாடா, நல்லா இருக்குல்ல, மேட்சிங் ஆகுதுல்ல.
அட ஆமான்றேன். அதனாலதான் தாத்தா உன் பின்னாடியே சுத்திட்டு கிடந்தாரு போல இருக்குது. ஆமா ஆமா ஆமாடா, நீ ஆபீஸ்க்கு போலையா? கிளம்பிட்டேன் பாட்டி. பாப்பாவை பார்க்கணும், பார்த்துட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ரூம்ல தானே இருப்பா? ரூம்ல இல்ல பாட்டி, நான் குளிக்க போகும்பொழுது தூங்கிட்டு இருந்தா. குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் காணோம். அதான் ராதாவை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பிறந்த குழந்தைய ரூம்குள்ளே வச்சுக்கோங்கப்பா, வெளியில எல்லாம் கொண்டு வராதீங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் கைப்படவும் தூக்கவும் உடம்பு வலிக்குமா இல்லையா? அப்படிலாம் வலிக்காது பாட்டி. எல்லாம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தானே தூக்குறாங்க. அதுல என்ன இருக்க போகுது? என்னங்க ராதா, என்னாச்சு? ஏன் அழுகுற? ரவி, ரவி நம்ம பாப்பாவை காணோம். ராதா, என்ன சொல்ற நீ? ஒழுங்கா தேடி பாத்தியா இல்லையா? கை குழந்தை எங்க போயிருக்க போகுது? விஜய்கிட்ட கேட்டியா இல்லையா? கேட்டேன், அவ ரூம்குள்ளே வரலன்னு சொல்றா. எங்க போயிருப்பா? நம்ம குழந்தைய ஒருவேளை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? ஏயாத்தே, என்னம்மா சொல்ற? ராதா, உயிரே போது எனக்கு. குழந்தைய எங்க? ரூம்ல தானே இருந்தா. திடீர்னு ரவி, ரவி எனக்கு தெரியல ரவி. நான் சுடு தண்ணி வைக்கலான்னு தான் போனேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா. என்ன ராதா இவ்வளோ அசால்ட்டா இருக்க? நமக்கு வெளியே எதிரிங்க நிறைய இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேணாம்? அதை விட்ட உனக்கு வேற என்ன வேலை? இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? டேய் பேராண்டிய, அவகிட்ட என்ன கத்திக்கிட்டு இருக்க? அவளும் அழுதுகிட்டு தான் இருக்கா பாரு, புள்ளைய காணானே. பாட்டி, நம்ம வீட்டை விட்டு எங்க போயிட போறா? எனக்கு தள்ளுங்க, நானே போய் என் குழந்தைய தேடிக்கிறேன். ரவி, ரவி நில்லுங்க. என்னடா, மொட்டை மாடியில இருந்து குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. ஆமா, மொட்டை மாடியில் ஒருவேளை. கடவுளே, பச்சை பிள்ளை இப்படி குளிர்ல நடுங்கிட்டு கிடக்கே. டேய் தூக்குடா பிள்ளைய. சரி சரி சரிம்மா, ஒன்றும் இல்லை. அப்பா வந்துட்டேல, பயப்படாத. என்னத்த ரொம்ப நேரமா குழந்தை அழுகுற சவுண்டு கேட்டுட்டே இருக்கு? யசோதா, குழந்தைய காணான்னு தேடிட்டு இருந்தேன்டி. கடைசி பார்த்தா மொட்டை மாடியில இருக்கா. என்னத்த, என்ன சொல்றீங்க? எப்படி மொட்டை மாடிக்கு வந்தா? அதாண்டி தெரியல. ரவி, ரவி குழந்தைய கொடுங்க, ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா. ராதா, குழந்தைகிட்ட இல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? குழந்தை இங்க எப்படி வந்தா? எனக்கு தெரியாது ரவி, நான் தூங்க வச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ள வந்தேன். உன்னை யாரு கிச்சனுக்கெல்லாம் போக சொன்னது? குழந்தைகிட்டே இரு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல ரவி, சுடு தண்ணி வைக்க தான் போனேன். அவ தூங்கிட்டு இருந்தானே, இங்க எப்படி வந்தானே எனக்கு தெரியாது ரவி. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு பதிலா? ராதா, ஏமா நீ கிச்சனுக்குலாம் வந்துகிட்டு இருக்க? குழந்தை பக்கத்துல இருக்க வேண்டியதானே? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. பாட்டி, பாட்டி நான் வேணும்னே பண்ணல பாட்டி. குழந்தைக்கு சுடு தண்ணி வைக்க தான் போனேன். அவ தூங்க வச்சுட்டு தான் போனேன் பாட்டி. 5 நிமிஷத்துல வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் கிச்சனுக்குள்ள வந்தேன். ஆனா அதுக்குள்ளேயும் இங்க எப்படி வந்தானே எனக்கு தெரியாது பாட்டி. அது எப்படி உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? மாமா, எனக்கு தெரியாது மாமா. காலங்காத்தால எப்படி பொய் சொல்ற பாரு. அப்பா, தேவையில்லாம பேசாதீங்க. இங்க இருந்து போங்க. நாங்களே பல பிரச்சனையில இருக்கோம், இதுல நீங்க வேற. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? குழந்தைய கொண்டு வந்து போட்டதே இவதான். இப்ப என்னடான்னா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கறா. என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? நானா? நான் ஏன் என் குழந்தைய இங்க வந்து போடணும்? மாமா, மாமா என்ன சொல்றீங்க? நான் இங்க என் குழந்தைய போடல. எனக்கு எதுவும் தெரியாது. மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்க. காலையில நான் மொட்டை மாடியில தான் இருக்கேன். இங்க வந்து குழந்தைய போட்டுட்டு குழந்தை தூங்குறா, காத்தோட்டமா இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நான் போய் கிச்சன்ல சுடுதண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் கூட கேட்டேனே,
ஏமா பச்சை புள்ளிய போய் இந்த குளிர்ல போட்டுட்டு இருக்கிறேன்னு அதுக்கு நீ என்ன சொன்ன? என் குழந்தை, நான் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் போடுவேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனேன். இப்ப என்னடானா அப்படியே பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்க. பாவம் பச்சை குழந்தை எவ்வளோ நேரம் இந்த குளிர்ல இருந்தாலும். மாமா என்ன சொல்றீங்க நீங்க? நான் எப்போ? ராதா சும்மா இரு. ரவி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் இங்க சும்மா இருன்னு சொன்னேன். ரவி அப்பா, தேவையில்லாததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ராதா மேல பழி போடாதீங்க. அவ ஏன் இங்க வந்து குழந்தைய போட போறா? டேய் நான் ஒன்றும் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம அவன் மேல பழி போடல. நான் என் கண்ணால பார்த்ததை நான் சொன்னேன். நான் கொடுமைக்காரனா கூட இருந்துட்டு போறேன். ஆனா பச்சை குழந்தைமையெல்லாம் வந்துட்டு கொடுமை பண்ணா என்னால தாங்கிக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, உங்க பிரச்சனைக்குள்ள நான் எதுக்கு? நான் வர்றேன். ஆனா ஒண்ணுடா, இந்த புதுசா குழந்தை பெத்த பொம்பளைங்களாம் யார் மேலேயோ உள்ள கோவத்தெல்லாம் குழந்தை மேலதான் காட்டுவாங்களாம். அது அவங்களுக்கே தெரியாதான். அந்த மாதிரி எதுவும் பொண்டாட்டிக்கு ஆயிருக்குமோ? டேய், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு கிடக்காத. உனக்கு என்னடா தெரியும் புள்ள பத்தவங்களை பத்தி? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன திட்டுறது இருக்கட்டும், குழந்தை அழுதுக்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. எவ்வளோ நேரம் குளிர்ல கிடந்துச்சோ தெரியல. எப்படிதான் பெத்து போட்டு இப்படியான அதையே விட்டுட்டு போறாங்களோ தெரியல. அதுவும் என் குடும்பத்திலே வந்து இப்படி நடக்கணுமா? ராதா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன ரவி நீங்களும்? நான் எப்படி என் குழந்தைய இந்த பனிக்குள்ள போட்டு போவேன்? ரூம்ல தான் தூங்க வச்சிட்டு இருந்தேன். என்ன ரவி, அவர் சொல்றாருன்றதுக்காக நீங்களும் என்கிட்ட? பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. என் குழந்தை அழுகுறா, என்கிட்ட கொடுங்க என் குழந்தைய. ஒன்றும் தேவையில்ல, என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன். பாருங்க பாட்டி, எப்படி பேசிட்டு போறாருன்னு. நான் ஏன் என் குழந்தைய இங்க வந்து போட போறேன்? அவ தூங்கிட்டு தான் இருந்தா. நான் இங்க கொண்டு வரல பாட்டி. சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. அவன் கோவமா இருக்கான், கோவத்துல பேசிட்டு போறான். நீ எதை மனசுல வச்சுக்காத. நீ போ, போய் பிள்ளைக்கு பசியாத்து. அழுதுகிட்டே இருக்கா பாரு, போ. சரிங்க பாட்டி. யசோதா, சுடு தண்ணி ரெடி பண்ணடி. பிள்ளைக்கு ஒத்தரம் கொடுக்கணும். உடம்பெல்லாம் சில்லுன்னு கிடக்கும், காய்ச்சல் வந்துட போகுது. வா. சரிங்க த, கசாயமும் ரெடி பண்ணலாம்.